12ஆம் வகுப்புக்கு பிறகு உயர்கல்வியில மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த பாடப்பிரிவை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது அவர்கள் எதிர்காலத்திலே சிறந்து விளங்குவார்கள் என்ற அடிப்படையில மிக குறைவான கட்டணத்துல தமிழ்நாட்டுக்குள்ள பொறியியல் படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பாராமெடிக்கல் கோர்சஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத சார்ந்த தகவல்களை நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதை பார்க்காத மாணவர்களுக்காக அதை சார்ந்த லிங்க் அப்படிங்கிற நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த வீடியோல தமிழ்நாட்டுக்குள்ள நீட் நுழைவுத் தேர்வு எழுதாமல் மருத்துவர் ஆவதற்குண்டான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப மாணவர்களே, தமிழ்நாட்டுல MBBS BDS இந்த படிப்புகளுக்கு அடுத்தபடியாக மருத்துவர் என்ற ஒரு அங்கீகாரத்தை மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு படிப்பாக இருப்பதுதான் இந்த கால்நடை மருத்துவம் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கேனவாஸின் கீழ் 9 கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 9 கல்லூரிகள் தான் இந்த கால்நடை சார்ந்த படிப்புகளை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில மிக பழமையான ஒரு வெட்டனரி காலேஜ் அப்படிங்கிறது மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் சென்னை. இந்த வரிசையில தான் வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாடு முழுக்க 6 இடங்களில நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம், தேனி, உடுமலைப்பேட் போன்ற இடங்களிலே இந்த கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த 7 கல்லூரிகள் தான் பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற இந்த கோர்ஸை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லூரிகளோடு சேர்த்து காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி கொடுவேலி, காலேஜ் ஆஃப் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹொசூர், இந்த கல்லூரிகள் இந்த கால்நடை சார்ந்த பாடப்பிரிவுகளை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இந்த கல்லூரிகள் சார்பாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல முதல் முக்கியமான ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. இதனை அடுத்து பிடெக் படிப்புகளாக பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி, பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி என்ற 3 கோர்சஸும் மாணவர்களுக்காக இந்த கல்லூரியில படிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இப்ப மாணவர்களே, அடுத்தபடியாக இந்த கோர்சஸினுடைய டியூரேஷனை பத்தியும் இடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் ஆனது 5.5 வருடம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. 4.5 வருஷம் நீங்க கல்லூரியில படிக்கணும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படிங்கிறது மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்ப இந்த BBSc படிப்பை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்குள்ள 660 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 7 கல்லூரிகள் இந்த பாடப்பிரிவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இதனோடு சேர்த்து இந்த காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி, இந்த கொடுவேலியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி இந்த 4 வருடம் படிக்கக்கூடிய பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 40. கொடுவேலியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில பிடெக் டெய்ரி டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப 20 இடங்கள் அந்த கல்லூரியில இருக்கின்றது. காலேஜ் ஆஃப் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஹொசூர்ல இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 40 இடங்கள் அப்படிங்கிறது அந்த கல்லூரியில இருக்கின்றது. எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் 17 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். ஜெனரல் மற்றும் BC MBC இந்த கேட்டகரியை பொறுத்தவரையிலும் அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 21 வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்து எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்தவரையிலும் பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த 3 பாடங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படித்திருக்க வேண்டும். இந்த பாடங்கள்ல ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 70% மதிப்பெண்களோடு அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்க BC BCM இந்த கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் 65% மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். MBC கேட்டகரியில 60% மதிப்பெண்களோடும், SC SCA ST இந்த கேட்டகரியை பொறுத்தவரை மாணவர்கள் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களை BBSc அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற அந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான தகுதியை பெறுகின்றார்கள். நீங்க பிடெக் படிப்புகளை பொறுத்தவரையிலும் இப்ப மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் இந்த 4 பாடங்களையும் கட்டாயம் தேர்ந்தெடுத்து படித்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த வெட்டனரி சயின்ஸ் கோர்ஸை படிக்கணும் அப்படின்னா மாணவர்கள் இதற்காக எந்த விதமான நுழைவுத் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் இந்த பாடங்களிலே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில அந்த கலந்தாய்வுல மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் பெற்ற அந்த மதிப்பெண்களின் அடிப்படை அட்மிஷன் அப்படிங்கிறது இங்க வழங்கப்படுகிறது. இந்த BBSc and AH இந்த படிப்புக்கு கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாணவர்கள் இயற்பியலில் பெற்ற மதிப்பெண்களை 50க்கும், வேதியியலில் பெற்ற மதிப்பெண்களை 50க்கும் மாற்றம் செய்து உயிரியலில் பெற்ற அந்த முழு மதிப்பெண்களோடு சேர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கிடைக்கின்றது. ஆனா இந்த பிடெக் படிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா 4 பாடங்களையும் சேர்த்து அவர்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது. இப்ப ரிசர்வேஷனை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் ரிசர்வேஷன்
அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்வேஷனோட சேர்த்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மாணவர்களுக்காக இருக்கின்றது. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இந்த கேட்டகரியில வரக்கூடிய மாணவர்களுக்கு மொத்த இடங்கள்ல 5% இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில நீங்க பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு 33 இடங்கள் அப்படின்னு இருக்குது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி இந்த படிப்புகளுக்கு 2 இடங்களும், பிடெக் டைரி டெக்னாலஜிக்கு வந்து 1 இடங்கள் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி மாணவர்களுக்காக காணப்படுகிறது. இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் பிபிஎஸ்சி படிப்புகளை படிப்பதற்கான 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சர்வீஸ்மேன் கேட்டகரியில பிபிஎஸ்சி 2 இடங்களும் மற்ற பாடப்பிரிவுகளுக்கு ஒவ்வொரு இடங்களும் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த கோர்ஸ் படிக்கணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஜெனரல் கேட்டகரியில பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு வருடத்தினுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது 21,915 ரூபாய். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது 13,915 ரூபாயும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இந்த கேட்டகரி மாணவர்களுக்கான ஒரு வருட ஃபீஸ் அப்படிங்கிறது 9,625 ரூபாய். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த பிரிவு மாணவர்களை பொறுத்தவரையிலும் பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 2,50,000 மேல் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஒரு வருடத்தினுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது 13,915 ரூபாய். பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 2,50,000 குறைவாக இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாணவர்களுடைய ஒரு வருடத்தினுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது 3,625 ரூபாய். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல அரசு பள்ளிகள்ல 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்காக 7.5% இடஒதுக்கீடும் இங்கு நடைமுறையில் இருக்கின்றது. அப்ப இந்த 7.5% இடஒதுக்கீடுல இடம் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து கட்டணங்களிலும் இருந்து விலக்கு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப எந்த விதமான கட்டணமும் செலுத்தாமல் ஃப்ரீ எஜுகேஷன் படிப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அரசு பள்ளியில 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இந்த பிடெக் அந்த படிப்புகளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு 13,595 ரூபாயும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு 9,595 ரூபாயும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரி மாணவர்களுக்கு பெற்றோர்களினுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு 3,625 ரூபாய் என்ற அளவில் தான் இங்க ஒரு வருடத்தினுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது இங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வெட்டனரி சயின்ஸ் சார்ந்த கூடுதல் தகவல்களை மாணவர்கள் தெரிந்துக்கணும் அப்படின்னா அதற்காக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது தான் adm.tanvas.ac.in அப்படிங்கிற அந்த வெப்சைட். இந்த கோர்ஸ் படிக்கணும் ஆன்லைன்ல தான் மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் இயர் ஆன்லைன்ல விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் அப்படின்னு பாக்குறப்போ பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த படிப்புகளை பொறுத்தவரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு 500 ரூபாயும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரி மாணவர்களுக்காக அப்ளிகேஷன் காஸ்ட் 250 ரூபாயும் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பிடெக் பாடப்பிரிவு படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஜெனரல் கேட்டகரியில 900 ரூபீஸும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில 450 ரூபீஸும் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. லாஸ்ட் இயருடைய டேட்டாஸ் நம்ம பாக்குறப்போ பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸ மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா குறைவான எண்ணிக்கையில இடங்கள் இருக்கின்ற காரணத்தினால 190க்கு மேல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தான் லாஸ்ட் இயர் வரல இடங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. இந்த வருடமும் கணிசமான எண்ணிக்கையில இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நீங்க பிடெக் படிப்புகளை பொறுத்தவரைக்கும் 140 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. இப்ப இந்த வருடமும் இந்த படிப்புகளுக்கும் கட்டாயம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த வெட்டனரி சயின்ஸ் சார்ந்த படிப்புகளை படிப்பதற்காக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பிரகாசமான வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய ஆல் இந்தியா கோட்டாவுக்கான ஒரு கலந்தாய்வு அப்படிங்கிறது. அகில இந்திய அளவுல இந்த ஆல் இந்தியா கோட்டாவினுடைய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 744 இடங்கள். இந்த 744 இடங்களுக்கும் வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மாணவர்கள் அந்த நீட் தேர்விலே பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில தான் இந்த கலந்தாய்வினை நடத்தி இந்த இடங்களை பூர்த்தி செய்கின்றார்கள். இப்ப மாணவர்கள் இப்ப இந்த அகில இந்திய அளவுல அந்த கலந்தாய்வுல கலந்துக்கணும் அப்படின்னா www.vci.admissions.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அதை சார்ந்த தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்ப மாணவர்கள் இந்த வெட்டனரி சயின்ஸ் சார்ந்த படிப்புகளுக்கு நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் தான் இது சார்ந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த வருடமும் நீங்க ஜூன் மாதத்துல இது சார்ந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வருவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. எனவே மாணவர்களை இந்த வாய்ப்பையும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை சார்ந்த பாடப்பிரிவுகள்ல மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம அடுத்த வீடியோல பிஷரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், லா மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல மாணவர்கள் சேர்ந்து படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். எனவே மாணவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.